ஹாய் டியர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நானும் ரெகுலராக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். அண்ட் இனிமேல் வந்துட்டு கரெக்டாக பண்ணணும். ஸோ வந்துட்டு என்னோட டேண்ட்ரஃப் ஜேர்னி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆக்னே ஜேர்னி மாதிரி இன்னைக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் ஜேர்னி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட ஹேர் கேர் இருக்கு இல்லையா? ஸோ நான் எப்படி வந்துட்டு க்யூர் பண்ணேன் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே இல்லை. ஸோ சிம்பிளான ஒரு ரொட்டீன் ப்ளஸ் ஒரு ஷாம்பூ. ஸோ இது யூஸ் பண்ணி தான் வந்துட்டு எனக்கு க்யூர் ஆச்சு. அண்ட் சில ரொட்டீன்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் உங்களுக்கு யாருக்காவது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ அது எவ்வளோ டென்ஷனான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேண்ட்ரஃப் வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும். அண்ட் நம்ம கீர்னா கூட அந்த டேண்ட்ரஃப் எல்லாமே வெளியே வந்துட்டு தெரியும். ஸோ அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கூட நல்லா இருக்காது. அண்ட் ரெகுலராக வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கணும். எவ்வளோ ஹேர் வாஷ் பண்ணாலும் திரும்ப வரும். ஸோ ரொம்ப ஒரு பெரிய டென்ஷனான ஒரு விஷயம். ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பிஃபோர் வந்துட்டு டேண்ட்ரஃப் நிறையவே இருந்துச்சு. ஒரு 2-3 இயர்ஸாக நான் வந்துட்டு டேண்ட்ரஃப் கூடயே போராடிட்டு இருந்தேன். பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ருட்டீன்னா என்னன்னு தெரியாது. ஸோ இதுக்கு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் தெரியாது. ஹேர் ஆயில் கரெக்டாக இவ்வளோ நாள் தான் வைக்கணும் அப்படின்றதும் தெரியாது. ஸோ இதெல்லாமே எப்போ அப்படின்னா ஒரு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு டைமில் நான் சொல்கிறேன். ஸோ அப்போலாம் எதுவுமே வந்துட்டு நாலேஜ் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு டேண்ட்ரஃப் நிறையாவே இருந்துச்சு. பட் நவ் வந்துட்டு நான் அதை ரெக்கவர் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்துட்டு டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் நம்மளோட ஹேர் கேர் ருட்டீன் வந்துட்டு தப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் திரும்பி வந்துடும். பட் அந்த ஒரு ஹேர் கேர் ருட்டீன் நான் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணாத ஷாம்பூஸ் வந்துட்டு கிடையாது. லைக் எப்படி அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ஷாம்பூஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ புதுசாக ஏதாவது ஷாம்பூ வந்தாலும் சரி, இல்லை இருக்கிற ஷாம்பூ எல்லாமே நான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருப்பேன். பிகாஸ் ஏதோ ஒரு ஷாம்பூ வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்துட்டு கிளியர் ஆக்கிடும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்ப்பேன். பட் எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நிறையா ஷாம்பு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் ஒரு ஷாம்பு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் வந்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே வந்துட்டு டேண்ட்ரஃப்க்கு வந்துட்டு ஒரு ஷாம்பு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஷாம்புவும் நான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் சொல்கிற ஷாம்புலாம் நான் பின்னாடி நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு அது செட் ஆகலைன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அந்த ஷாம்பும் வாங்கி நான் யூஸ் பண்ணேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஷாம்பு. ஸோ அது அந்த கெமிக்கல் இருந்தால் தான் அந்த டேண்ட்ரஃபே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாம்பு. ஸோ அது வந்துட்டு யூஸ் பண்ணேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கெமிக்கல் ஷாம்பு வந்துட்டு செட் ஆகாது. நிறைய ஹேர் ஃபால் வந்துட்டு கொடுக்கும். ஸோ நேச்சுரல் ஷாம்பு தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணால் எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். பட் சேம் டைம் அன்றைக்கும் வந்துட்டு அதே தான் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு அதையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா நிறையா ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே லைட்டாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். அகெயின் வந்துட்டு டேண்ட்ரஃப் வர ஸ்டார்ட் ஆகும். அப்போல்லாம் என்ன யூஸ் பண்ணேன்னா லெமன் யூஸ் பண்ணியிருப்பேன், நீம் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் ஹேர் பேக்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு லேசியாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு ட்ராப் அவுட் பண்ணி அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு என்னோடய ஹேருக்கு வந்துட்டு செட் ஆச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ஃபால் இஷ்யூவும் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அண்ட் டேண்ட்ரஃப் இஷ்யூவும் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ என்னால் வந்துட்டு நம்பவே முடியல. ஸோ இது ஒரு ருட்டீனாக வந்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு ஷாம்பு மட்டும்தான் வந்துட்டு விஷயமாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டைமில் வந்துட்டு எப்படி ஒரு ஹேர் கேர் ருட்டீன் வந்துட்டு பண்ணேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். ஸோ ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நீம் ஆயில் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு யூஸ் பண்ணேன். லைக் நீம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கணும். லைக் இது வந்துட்டு ஹாஃப் அண்ட் இது வந்து ஹாஃப். கோகோனட் ஆயில் ஹாஃப் அண்ட் நீம் ஆயில் ஹாஃப். ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் டபுள் பாயிலிங் வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ டபுள் பாயிலிங் பண்ணும் போது கொஞ்சம் லைட் வெயிட் ஆகிடும் அந்த நீம் ஆயில் கோகோனட் ஆயில் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கேல்பில் நல்லாவே வந்துட்டு அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுவேன். ரொம்ப வந்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் விடுறது இல்லை 2-3 நாள் விடுறது இந்த மாதிரி மிஸ்டேக் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் இருக்குன்னா பண்ணவே பண்ணாதீங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்துட்டு விடாதீங்க. ஹேர் மாஸ்க்லாமே வந்துட்டு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்துட்டு யூஸ் பண்ணனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீம் பேஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ வந்துட்டு நீம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் மட்டும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். ஸோ இது வந்துட்டு எப்பயாவது எனக்கு டைம் கிடச்சிதுன்னா பண்ணுவேன். இன்னொரு ஹேர் மாஸ்க் வந்துட்டு என்ன அப்படின்னா கர்டு அண்டு லெமன்.
ஸோ லெமன் வந்துட்டு இந்த கேர்டில் நல்லா வந்துட்டு பிழிஞ்சிட்டு அந்த லெமனோட இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த லெமனை வந்துட்டு கேர்டில் தொட்டு ஸ்கேல்பில் நல்லாவே வந்துட்டு தேய்ங்க. ஸோ இப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த 2 மாஸ்க் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேர் மாஸ்க் எல்லாமே போடணும் அப்படின்ற நீட் இருக்கும்போது நீங்கள் இந்த 2 மாஸ்க் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்துட்டு எப்பயாவது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாஸ்கில் ஏதோ ஒன்று வந்துட்டு சூஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அண்ட் த லாஸ்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹேர் வாஷ் அண்ட் ஷாம்பூ. ஸோ இது 2ம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹேர் வாஷில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஹேர் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துட்டு எப்போ வருதுன்னு வந்துட்டு நோட் பண்ணுங்கள். லைக் இன்றைக்கி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு டேண்ட்ரஃப் வருது இல்லை நாளானிக்கு டேண்ட்ரஃப் வருது அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ணிடணும். நீங்கள் இப்படி தான் வந்துட்டு ஹேர் வாஷ் ருட்டீனே கொண்டுட்டு போகணும். ஸோ ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் வராமல் இருக்கும் போது தான் நம்ம வந்துட்டு அதை சால்வும் பண்ண முடியும். ஸோ அதனால் வரக்கு முன்னாடி நம்ம ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ணிடணும். லைக் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் தான் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு டைமே. ஸோ 2 டேஸில் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணலை அப்படின்னா அகெயின் டேண்ட்ரஃப் வந்துட்டு தலை ஃபுல்லாக வந்துட்டு வந்துடும். ஸோ எங்கே வந்துட்டு இப்படி சொரிஞ்சாலும் வந்துட்டு நகத்துலலாம் வந்துட்டு டேண்ட்ரஃப் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 1 டே விட்டு 1 டே ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். கழிச்சு எனக்கு டேண்ட்ரஃப் வருது அப்படின்னா நான் 1 டே விட்டு 1 டே நான் ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது டேண்ட்ரஃப் வந்துட்டு வராமல் மெயின்டைன் ஆச்சு. ஸோ ஹேரில் வந்துட்டு டேண்ட்ரஃப் ஒன்றுன்னு இல்லைன்ற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு ருட்டீன் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ டேண்ட்ரஃப் வராமல் இருக்கும் போது நம்ம அதை கம்ப்ளீட்டாக வந்துட்டு சால்வும் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணும்போது ஒரு டைமுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். லைக் 2 டேஸாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸாக மாறும், அப்புறம் 4 டேஸாக மாறும். அதுக்கு மேலே வந்துட்டு யாருனாலையும் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ ரொம்ப நாள் ஹேர் வாஷ் எல்லாமே பண்ணாமல் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ மறுபடியும் வரதான் செய்யும். ஸோ இதை வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் தான் வந்துட்டு பண்ணுறோம். லைக் உங்களுக்கு 3 டேஸ் ஒன்ஸ் தான் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். ஸோ அது வந்துட்டு நார்மல் தானே, வீக்லி ட்வைஸ் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு டேண்ட்ரஃப் அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் வந்துட்டு ரெக்கவர் பண்ணேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறேன். ஸோ அந்த 3 டேஸ்லையுமே எனக்கு டேண்ட்ரஃப்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் சொல்லிட்டேன், அண்ட் ஹேர் மாஸ்க் வந்துட்டு சொல்லிட்டேன், அண்ட் ஹேர் வாஷ் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பூ வந்துட்டு சூஸ் பண்ணுறது ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த 3 டேஸ் 4 டேஸில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஸோ அதுக்கான கரெக்டான ஷாம்பூ யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆக்சிடென்டலாக ஒரு ஷாம்பூ வந்துட்டு அமைஞ்சிச்சு. ஸோ அது வந்துட்டு டேண்ட்ரஃபும் கண்ட்ரோல் ஆச்சு, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ ரொம்ப ஒரு மேஜிக்காக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஷாம்புவும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு சொன்னேன் இல்லையா, ஸோ நான் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு ஒரு ஷாம்பு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோடைய நீம் ஷாம்புன்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்துட்டு அவைலபிளாக இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அப்போ நான் யூஸ் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு தேடி தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ ஏதாவது ஒரு கடையில் தான் இருக்கும், அங்கே போய் தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்படி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது எதனால ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்துட்டு போச்சு, பட் ஹேர் ஃபால் வந்துட்டு அதிகமாச்சு. ஸோ அதனால வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு கெமிக்கல் ஷாம்பூ அவ்வளோ வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டேண்ட்ரஃப்க்குன்னு யூஸ் பண்ணுற ஷாம்பூஸில் வந்துட்டு கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டேண்ட்ரஃப் போகணும் அப்படின்றதுக்காக அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு ஹேர் ஃபாலை வந்துட்டு இது பண்ணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் அதர்வைஸ் டேண்ட்ரஃப்க்கு இது ஒரு நல்ல ஷாம்பூ. ஸோ உங்களுக்கு டேண்ட்ரஃப்க்கு ஷாம்பூ வேணும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் எனக்கு வந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ எனக்கு டாக்டர் வந்துட்டு ஒரு ஷாம்பூ சஜெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பி ப்ரோவோடைய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ. ஸோ இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன். பட் ஏன் ஸ்டாப் பண்ணேன்னு தெரியல. ஸோ ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்றனால ஸ்டாப் பண்ணனா என்னன்னு தெரியல. பட் இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதுவுமே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 185 வந்து போட்டிருக்கு. ஸோ ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 160 170 இந்த ரேட்டுக்கெலாம் நீங்கள் வாங்கலாம். ஸோ இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது எதுவுமே வந்துட்டு ப்ரொமோஷன் ப்ராடக்ட் வந்துட்டு கிடையாது. ஸோ இது வந்துட்டு காலியான ஒரு டப்பா. ஸோ நான் ஒரு 1 இயர் பிஃபோர் நான் யூஸ் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதான் காட்டிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பூலாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் வந்துட்டு ஆகும். பட் என்ன அப்படின்னா ஒன்ஸ் அந்த டேண்ட்ரஃப் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஷாம்பூஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதுவே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அந்த டேஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த ஷாம்பூஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடணும். ரெகுலர் பேஸில் இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
அண்ட் தேர்ட் ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சிடென்ட்லி எனக்கு ஒரு ஷாம்பு வந்துட்டு அமைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கரண்ட்டா இப்ப நான் அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ போன வ்ளாக்லயோ இதுலயோ சொல்லியிருப்பேன். ஸோ டாண்ட்ரஃப் அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் திருப்பி என்னோட பழைய ஷாம்புக்கே மாறப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, காதி இந்தியாவோடைய ஆம்லா அண்ட் பிரிங்கராஜ் ஷாம்பு. ஸோ இப்போ ரீசெண்டா தான் நான் வாங்குனேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா, வீட்ல வேற ஏதோ ஷாம்பு இருந்துச்சு. சரி ஓகே, நமக்கு வந்து டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இல்ல, ஹேர் ஃபாலும் கம்மியா தான் இருக்கு. இதுக்கு மேல எதுக்கு வாங்கி வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்ல இந்த ஷாம்புவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் மறுபடியும் பழைய மாதிரி டாண்ட்ரஃபும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஹேர் ஃபாலும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் போதும்டா சாமின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டு அண்ட் இப்போ தான் வந்துட்டு இது ஒரு 2-3 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகைன் பழைய மாதிரி டாண்ட்ரஃப் கம்மியாயிடுச்சு, ஹேர் ஃபாலும் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி நேச்சுரல் ஷாம்பு அண்ட் இதில் கெமிக்கல்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் உங்களுக்கு கிளியராக போட்டிருப்பாங்க. அண்ட் இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லா அண்ட் பிரிங்கராஜ். ஸோ இந்த நேம் தான் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த பிராண்ட் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த ஷாம்பு எனக்கு தான் ஒர்க் அவுட் ஆச்சா, இல்லை உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்லி இந்த டாண்ட்ரஃப் அண்ட் ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாம்பு மட்டும். ஸோ நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, ஒரு டாண்ட்ரஃப்க்கு ஒரு ருட்டீன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ நான் சொன்ன இந்த ஆயில், ஹேர் மாஸ்க், அப்புறம் இந்த ஒரு ஷாம்பு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்களோட டேஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இந்த டாண்ட்ரஃப்லாம் வராமல் இருக்க பீரியட்ஸில் நீங்கள் வந்துட்டு நீம் ஆயில் அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஒரு ஷாம்பு மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ரெகுலர் யூஸ்க்கும் ஒரு ஷாம்பு வேணுன்றவங்களும் இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு டாண்ட்ரஃப், ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குன்றவங்களும் இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 போட்டிருக்கு. பட் இது காம்போவில் வாங்கினீங்கன்னா ஒரு 220, 200 கிட்டேயே நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். ஸோ இது வாங்கினீங்க அப்படின்னா இதுவே வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட வரும். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3 ஷாம்பூஸோட லிங்க்குமே நான் தரேன். ஸோ உங்களுக்கு எது யூஸ் பண்ணணும்னு இருக்கோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீக்கிரமாகவே நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.